வயசானால் காலில் மழை காலத்தில் வந்து கால் வலி வரும், தசைகளெல்லாம் பிடிப்பு மாதிரி வரும். ஏன்னா ஏற்கனவே சப்ளை குறையாக இருக்கும், கால்களெல்லாம் சப்ளை குறையும். ஏன்னா ஹார்ட் இங்கே இருக்குது, இதான் டேங்க்கு, சப்ளை ஏரியா காலில் வந்து கடைசியாக இருக்குது, அங்கே வந்து சப்ளை குறையாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன இஸ்கிமியாக வரும். அப்போ குளிர்காலத்தில் இன்னும் இரத்த குழாய்கள் சுருங்கும், அங்கேயும் இரத்த குழாய்கள் சுருங்கும், சப்ளை குறையும் போது கிராம்ப் மாதிரி வரும், மசில் கிராம்ப்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அந்த இரத்த குழாய்கள்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபிசிக்கலாக நீங்கள் டெய்லி ஒரு 10 ரவுண்டு எங்கேயாவது ஒரு பார்க்கில் அங்கங்கே நடந்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா அந்த இரத்த குழாய்கள் கொஞ்சம் நல்லா விரிவடைஞ்சு இருக்கும். அதனால் தேவையான பொருள் சப்ளை நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே நம்ம சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்கோன்னா அந்த இரத்த குழாய்கள் இன்னும் சுருங்கும். மழை காலத்தில் கூடுதலாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைட்டமின்ஸ் நிறைஞ்ச உணவுகள்னால் காய்கறி பழங்கள் தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அது சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டோன்னா அது அதிகமாக வராது. சில கால்சியம் குறைபாடுலையும் வரலாம், மெக்னீஷியம் குறைபாடு, இந்த தாது உப்புக்கள் அதெல்லாம் குறைபாடு இருந்தால் வரும். நல்ல பச்சை காய்கறிகள், கீரை சேர்த்தா போதும், கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த புதினா இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதில் தான் நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அது சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு பொதுவாக வராது, காலில் வலியெல்லாம் வராது. நடக்கிறது ரொம்ப முக்கியம், நடந்தால் தான் கதை நடக்கும். அதனால் சும்மா உங்கள் பாட்டில் சௌரியம் போல் நான் சாப்பிட்டு உட்காருவேன், எனக்கு கால் வலி வரக்கூடாது, திடீர்னு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஐயோ அம்மா 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 பிடிச்சிக்கிட்டு சத்த போட்டு அடக்க வேண்டியதான். அப்புறம் அதே அந்த மருந்து எடுத்து இந்த மருந்து எடுத்து தேய்ச்சி உள்ளுக்குள்ளே சப்ளை அது டெம்பரரியாக ரிலீஃப் கிடைக்கும், அப்படியே பிடிச்சி விட்டா. பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்களை ஒழுங்காக வச்சுங்க, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருங்க. அந்த 2 தான் உங்களுக்கு ரிவார்டிங்.